என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய சஹாபாக்கள் சொல்லி ஒரு 10 பேரை நம்ம எல்லாரும் பரவலா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த 10 பேர்ல பிலால் ரலியல்லாஹு அவனுடைய பேர் என்ன செய்யல, அதுல குறிப்பிடப்படவில்லை. ஆனால் வேற ஒரு ஹதீஸ்ல மேராஜுக்கு போயிருக்கும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்க, பிலால் நடந்து போற மாதிரி அந்த சத்தத்தை கேட்டு வந்து, சொர்க்கத்துல உன்னுடைய காலடி ஓசையை கேட்டனே, நீ அப்படி என்ன அமல் செய்கிறாய்ன்னு கேட்பாங்க. நான் எப்போது ஒழு செஞ்சாலும் 2 ரக்காத்து நான் தொழாமல் இருந்ததில்லை அப்படின்னு பிலால் சொல்லுவாங்கன்னு ஹதீஸ் இருக்குது. அவரும் இந்த சொர்க்கவாசின்னு இப்ப ஆயிடுறாரு, அப்ப ஏன் அவர் வந்து அதுல சேர்க்கல என்று அந்த கேள்வி கேட்கிறாங்க. அதாவது சொர்க்கவாசிகள் என்று நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் 10 பேருங்கிறது இருக்குல்ல, அதை வந்து சரியான முறையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒட்டுமொத்த சகாபாக்கள்லயே 10 பேர் தான் சொர்க்கவாசிகள் இந்த உலகத்தில் இருந்த நற்செய்தி சொல்லப்பட்டவர்கள் அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. அது என்னன்னு கேட்டா, ஒரு டைம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பேரையும் சொல்லி இவங்க எல்லாம் சொர்க்க அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உமர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னான்னு ஒரு லிஸ்ட் வாசிக்கிறாங்க ஒன் டைம். அப்ப சொன்ன பேர் 10 பேர் அர்த்தம், மொத்தமே 10 தான் அர்த்தம் கிடையாது. ஒரே மூச்சில ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 பேரை பத்தி என்ன செய்வாங்க, சொர்க்கவாசிகள்னு ஒரு டைம்ல சொல்லி இருக்கிறாங்க. அப்படி ஒரு நேரத்தில் 10 பேரையும் ஒரு லிஸ்ட்ல கொண்டு வந்ததுங்கிற வகையில் தான் இந்த 10 பேர் சொர்க்கவாசிகள் என்று சொல்லணுமே தவிர 10 பேர் மட்டும்னு சொல்லக்கூடாது. இன்னும் சொல்ல போனா பத்ர் போர்ல கலந்து கொண்ட அத்தனை பேரும் சொர்க்கவாசி தான். ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பத்ர் வாசிகளை பார்த்து அல்லாஹ் சொன்னான், என்ன சொன்னா, யஅமலு மாஷியத்தும் ஃபஇன்னி கத் கஃபர்து லக்கும், நீங்க என்ன வேண்டாலும் செய்து கொள்ளுங்கள், உங்களை நான் மன்னித்து விட்டேன். அதை செஞ்ச பிறகுதான் எல்லாம் மன்னிப்பான் எப்போதுமே. பத்ர் வாசிகள் என்ன பண்றான்னு கேட்டா, அட்வான்ஸா மன்னிக்கிறான், இனிமேல் நீ செய்யறது உனக்கு மன்னிச்சுட்டேன். ஏன்னா அவங்க அவ்வளவு நெருக்கடியான கட்டத்தில் வந்து அவங்க வந்து நினைஞ்சாங்க, வந்து தியாகம் பண்ணாங்க, வெற்றி பெறுவோன்ற ஒரு எதிர்பார்ப்புலாம் இப்ப கிடையாது, தோல்விதான், அழிவுதான், மரணம் தான் தெரிஞ்சுக்கிட்டே நினைஞ்சாங்க. போய் அவங்க உசுரை கொடுத்து தியாகம் பண்ற காரணத்தினால அவங்க எல்லாம் கன்ஃபார்மா சொர்க்கவாசிகள் தான். அவங்க அதுக்கு பின்னாடி என்ன செஞ்சு இருந்தாலும் சரி அதெல்லாம் முன்கூட்டியே மன்னிக்கப்பட்டு விட்டதுங்கிற அளவுக்கு கேரண்டி இருக்கிறது. அப்படி பார்த்தா பத்ர்வாசிகள்லாம் சொர்க்கவாசிகள் சொல்லணும். பிலால் ரலியல்லாஹு நீங்களே சொல்லிவிட்டீங்க, அவங்க வந்து சொர்க்கவாசிகள் சொல்லணும். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் எல்லாம் அவங்களுக்கு அங்கேயும் வந்து மனைவியா இருப்பாங்க, அப்ப அவங்க எல்லாம் சொர்க்கவாசிகள் தான் வரும். அப்படி அந்த மாதிரி பட்டியல் நிறைய இருக்குது. நிறைய பேரை பத்தி என்ன செய்யறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு வேண்டியது இல்ல. ஒருத்தர் வர்றாரு ரசூல்லாட்ட வந்து போர்க்களத்தெல்லாம் கேட்கிறாரு. இப்ப வந்து நான் வந்து போர்க்களத்துல போய் அல்லாஹ்வுக்கா நான் மும்முரமா இறங்கி சண்டை போட போறேன், நான் எங்க இருப்பேன்னு கேட்கிறாரு. ஃபில் ஜன்னா, சொர்க்கத்துல தான் சொல்றாங்க. உடனே போறாரு, உடனே அவர் சொர்க்கவாசி தான், பேர் சொல்லப்படாட்டாலும் அவர் சொர்க்கவாசி தான். இன்னொரு அம்மா வந்து என்ன செய்யறாங்க, என் மகன் இறந்துட்டார் போர்ல, அவன் எங்க இருப்பாருன்னு, ஒவ்வொரு ஆளா இல்லியின், அவரு இல்லியின்க்கு மேல பெரிய இடத்துல இருக்கிறாருங்கிறாங்க. அப்ப சொர்க்கவாசிகள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சொல்லப்பட்டவர்கள் இப்படி ஒரு 4 லிஸ்ட் எடுத்து பார்த்தா ஒரு 500 வரைக்கும் தேரும். லிஸ்டா எடுத்து பார்த்தோம்னு சொன்னா பத்ர்ல ஒரு 300 ஆகி போச்சுல, அதுபோல தனித்தனி நபர்களா எடுத்தீங்கன்னா ஒரு 200 ஆச்சு என்ன செய்யும் தேரும். இந்த அஸ்ரத்துல் முபஷரான்னு சொல்வது என்ன அர்த்தம்னு கேட்டா, 10 பேர் மட்டும் நீங்க நினைத்துக் கொள்ளக்கூடாது. ஒரு நேரத்தில் சொர்க்கவாசிகள் 10 பேர் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதில் இந்த 10 பேர் இருந்தாங்க, அதான் அர்த்தம். நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி நம்பும் பொழுது மூசா நபியுடைய வரலாற்றை பார்க்கும் பொழுது, ஒருத்தர் பிறக்க போறாரு, அவர் ஒரு நாள் உன்னுடைய ஆட்சிக்கு ஆபத்து வரும் அப்படின்னு பிறவனுடைய ஜோதிடர்கள் சொல்லி, அதனால அந்த சமூகத்தில் உள்ள ஆண் குழந்தைகளை எல்லாம் பிறவன் வந்து வெட்டி கொன்றான் அப்படின்ற மாதிரி நம்ம வரலாறுல படிக்கிறோமே. அப்ப அவங்களுக்கு வந்து மூசா நபியை பற்றியும் அவங்களால வந்து பிறவனுக்கு கேடு ஏற்படும் என்பதை பற்றியும் முன்கூட்டியே கரெக்டா துல்லியமா சொல்லி இருக்கிறாங்க. அது மாதிரி நடந்தும் இருக்குது. அப்ப மறைவான செய்தி வந்து ஜோசியக்காரர்களுக்கு இப்படி தெரிஞ்சு அப்படிங்கிறது இவங்களுடைய கேள்வி. இந்த கேள்வியிலிருந்து நீங்க என்ன பண்ணணும்னா, எப்போதுமே இஸ்லாத்தினுடைய அடிப்படையை நீங்களே வழங்கி வச்சிருக்கிறீங்க. மறைவான விஷயங்கள் வந்து தெரியாதுன்றத, அந்த மாதிரி நேரத்தில் வந்து மறைவான விஷயம் வந்து இந்த ஜோசியக்காரனுக்கு தெரியும் என்கிற மாதிரி ஏதாவது வரலாறுல படிச்சீங்கன்னு சொன்னா அது பொய்ன்னு நீங்களே முடிவு பண்ணிட வேண்டியதான். இதை வந்து அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, அதாவது யஸ்தஹியூன நிசாவுக்கும், அதாவது உங்களுடைய பெண் குழந்தைகளை விட்டு விட்டு ஆண் குழந்தைகளை வந்து கொலை பண்ணா அப்படிங்கறதுதான் இருக்கே தவிர,
தனக்கு ஆட்சிக்கு வந்து ஒரு ஆபத்தா ஒருத்தர் வரப்போறாரு என்பதற்காக கொலை பண்ணான் என்று குர்ஆன்ல இல்ல. எதுக்கு ஆம்பளை பிள்ளைகளை கொலை பண்றாங்க என்று கேட்டா, ஆண்களுடைய எண்ணிக்கை அதிகமாக ஆனால் புரட்சி வரும். ஒரு அடிமையா இருக்கக்கூடிய ஒரு இனத்துல வந்து ஆண் எண்ணிக்கை கம்மியா இருந்தால்தான் அடங்கி கிடப்பாங்க. பொம்பளை எவ்வளவு இருந்தாலும் அது பிரச்சனை இல்ல, அத நம்மளே அதை வந்து அனுபவித்துக் கொள்ள முடியும். இப்படிங்கிற ஒரு ஆதிக்கத்தின் காரணமாகத்தான் அடிமைப்படுத்தி இருந்த ஒரு சமுதாயத்தின் ஆண்களை கொலை செஞ்சிருக்கிறான் அப்படிங்கிறது தான் அதுல இருந்து நமக்கு விளங்குமே தவிர, மூசா நபி பிறக்க போறார்கள் அது வந்து அது கட்டுக்கதைகள் எழுதி வச்சுக்கிறாங்க, தப்சீர்கள் எல்லாம் இருக்கிறது. அது அல்லாஹ்வோ ரசூலோ சொன்னது கிடையாது, கதை தான், அது கற்பனை தான். ஏன் கொலை செஞ்சாங்கிறது ஒரு ஐடியா பண்ணி பார்க்கும் பொழுது இதுல என்ன வருது, கடந்த காலத்து இஸ்ராயலியாத்துகள்லையும் நம்முடைய இந்து மதத்துல உள்ள அந்த புராணங்கள்லையும் என்ன வரும், இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் வரும். என்ன வரும், அந்த கிருஷ்ணனுடைய வரலாறுல இது மாதிரிலாம் என்ன செஞ்சிருப்பாங்க, வந்து இது பண்ணி ஒரு ஜோதிடர் சொல்ற மாதிரியும் அது பிறகு பிறக்கிற மாதிரியும் இந்த மாதிரிலாம் அவங்களுடைய வரலாறுல எழுதியிருக்கும். அதுலயும் ஆத்துல போட்டுருவாங்க. இதையெல்லாம் வைத்துக் கொண்டு மிக்ஸ் பண்ணி நினைஞ்சிருக்கிறாங்க. இது மூசா நபி வரலாறுல சேர்த்துக்கிட்டாங்களே தவிர, நமக்கு பிறவுன் வந்து கொலை பண்ணது என்னன்னு கேட்டா, இது நஜ்ஜைனாக்கும் என்ன ஆளி பிறவுன யசூமூனக்கும் சுஅல் அதாப், பிறவுனுடைய ஆட்களிடமிருந்து உங்களை நம்ம காப்பாத்தினதை எண்ணி பாருங்க. இஸ்ராயல் மக்கள் எல்லாம் கூப்பிட்டு குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான், யுதப்பிஹூன அப்னாக்கும், உங்களுடைய ஆண் மக்களை அவர்கள் கொன்றார்கள், அறுத்தார்கள். வயஸ்தஹியூன நிசாக்கும், உங்களுடைய பெண் மக்களை எல்லாம் உயிரோடு விட்டார்கள். ஒஃபீதாலிக்கும் பலாவும் ரப்பிக்கும் அலீம், இது உங்கள் இறைவனிடமிருந்து பெரிய ஒரு சோதனையாக இது இருந்தது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுதான் எல்லா இடங்கள்லையும் இந்த கருத்தை தான் சொல்லி இருக்கே தவிர, ஜோசியக்காரர்கள் சொல்லி அதனால வந்து அவன் வந்து ஆண்களை எல்லாம் கொன்றான் என்று என்ன செய்யல, அது சொல்லப்படவே இல்லை. ஆண் வந்து என்ன இருக்கு, நபிமார்கள் வரலாறு புஸ்தகம் எழுதினவங்க எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. அதுக்கு ஏதாவது ரசூல்லா சொன்னாங்கன்னு அத்தாரிட்டியா எழுதி வச்சுக்கிறாங்களா? கிடையாது. இவங்களா அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு சொல்லி கட்டுக்கதைகள் எழுதிருக்காங்களே தவிர கண்டிப்பா தெரிய முடியாது. பிறவுனை வந்து மூசா நபி வளர்த்து அவர் இது பண்ணி பின்னாடி எதிரி ஆவாருங்கிற விஷயம் எல்லாம் பிறவுனுக்கும் அப்போதைக்கு தெரியாது, வந்து பிறவனுடைய கூட்டத்தாருக்கும் தெரியாது, அங்க உள்ள ஜோசியம் சொல்லி கொண்டிருந்தார்களே அவங்களுக்கும் தெரியாது. அப்படியான ஒரு ஞானத்தை எல்லாம் என்ன செய்யல, கொடுக்க கிடையாது. அப்படி சொன்னா அது பொய்ன்னு விளைக்கிறங்க, கட்டுக்கதை தான் அது. ஒருவர் வந்து இறந்து விடுகிறாரு, அவர் வந்து தௌஹீது சகோதரர்களும் அவருடைய குடும்பத்தில் இருக்கிறாங்க, தௌஹீத் ஜமாத்தை சேராதவர்களும் அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரத்தில் அந்த இறந்தவருக்காக வேண்டி அந்த சுன்னத் ஜமாத்துக்காரங்க வந்து அவங்க ஒரு ஜனாசா தொழுகை நடத்துறாங்க. தௌஹீத் ஜமாத்தாளுக்கு வந்து அவங்க சொந்தக்காரங்கிற வகையில அவங்க ஒரு ஜனாசா தொழுகைக்கு ஏற்பாடு பண்றாங்க. இப்படி ரெண்டு ஜனாசா தொழுகை நடத்தலாமா? ஏற்கனவே கேட்கும் போது அப்படி நடத்தக்கூடாதுன்னு சொன்னீங்க, அது இப்ப நடத்திட்டு தானே இருக்கிறாங்க என்று அவங்க வந்து கேள்வி கேட்கிறாங்க. முதல் விஷயத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய என்னன்னு கேட்டா, ஜனாசா தொழுகை நடத்துற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஜனாசாவுக்கு ஒரே ஒரு தடவை தான் ஜமாத் தொழுகை நடத்தணும் என்கிற மாதிரியான எந்த ஒரு கட்டுப்பாடும் நமக்கு வந்து கிடையாது, விதிக்கப்படல. ஜனாசா இருக்கிற வரைக்கும் எப்படி வந்து பெருநாள் தொழுகை தொழுகிறோம், பெருநாள் தொழுகை மிஸ் ஆகி போய் லேட்டா வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து அவங்களா கூடி இன்னொரு பெருநாள் தொழுகை தொழுகலாமோ, ஒரு ஜமாத் தொழுகையை மிஸ் பண்ணவங்க வந்து எப்படி அது மாதிரி செய்யலாமோ, அடக்கம் பண்ற வரைக்கும் அந்த மையத்துக்காக ஒருத்தர் துவா செய்ய விரும்பினார்களே ஆனால் அவங்களுக்கு அந்த தொழுகை வந்து தவறி போய் விடுமையானால் முன்னாடி ஜனாசா இருக்கும் வரையில் அடக்கின பிறகு செய்வதற்கு தான் அது என்ன இல்ல, வந்து அதுக்கு நிறைய விதிமுறைகள்லாம் இருக்கிறது. அந்த ஜனாசா அடக்கம் செய்யப்படாமல் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யலாம், நம்ம வந்து யாரெல்லாம் விடுபட்டுச்சோ அவங்க எல்லாம் தொழுகலாம். அடக்கின பிறகு ஜனாசா முன்னாடி இல்லாம காயிப் ஜனாசான்னு சொல்லுறாங்களே, அதுக்கு தான் அது ரசூலுல்லாஹ்வுடைய தனித்தன்மை, அதுக்கு காரணங்கள்லாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் ஒரு இறந்தவருக்காக வேண்டி ஜனாசா தொழுகை நம்மளும் துவா செய்யணும், நம்முடைய பிரார்த்தனை அவர் கிடைக்கணும் என்று ஒருத்தர் நினைப்பாரையானால் ஜனாசா தொழுகை நடத்தப்படலைன்னு சொல்லும் பொழுது நம்ம என்ன செய்யலாம், நம்ம போய் நடத்தி கொள்ளலாம். 2 3 அது மார்க்கத்தில் தப்பு கிடையாது. அந்த மாதிரியான இது வந்து தடை செய்யப்படவே இல்லை மார்க்கத்தில். எது தப்பு வரும்னு கேட்டா, 2 பேரும் ஒப்பந்தம் செய்து கொண்டு நீங்க வந்து உங்க முறைப்படி ஒண்ணு செஞ்சுக்கிறீங்க, நாங்க எங்க முறைப்படி ஒண்ணு செய்யறோம்னு சொல்லும் பொழுது அந்த தவறான முறையில் நடத்தக்கூடிய ஒரு ஜனாசா தொழுகையை நம்ம அதை அங்கீகரிக்கிறோம்ல. அவங்க நம்மளை மீறி அவங்களா செஞ்சுட்டாங்க, அது ஜனாசா தொழுகை இல்ல, ஏன்னா சுன்னத்தான முறையில் அவங்க சொல்ல போறது இல்ல.
அந்த மெத்தட உங்களுக்கு தெரியவும் செய்ய மாட்டேங்குது. அதனால நம்ம கரெக்டான முறையில் நம்ம தொழுவோம், அந்த நன்மைகள் ஒரு கிடைக்கும் அப்படின்னு நினைத்து தொழுதால் அது வேற கணக்கு. ஒப்பந்தம் செய்து கொண்டு நீங்க உங்க மறுபடி முதல்ல தொழுவுங்க, நாங்கெல்லாம் வெளியே நின்றுக்கிறோம், எங்க மறுபடி நாங்க அப்புறம் தொழுகிறோம், நீங்களாம் வெளியே நின்றுக்கிறீங்கன்னா அவர்கள் தவறாக செய்யக்கூடிய ஒன்றை நம்ம அங்கீகரிக்கிறோம் என்கிற வகையில் ஒரு அக்ரிமெண்டாக அது இருக்கிறது. அதுதான் மார்க்கத்தில் கூட ரெண்டு கூடாது நம்ம எதை சொன்னோம்னு கேட்டா அதுவும் சரி இதுவும் சரிங்கிற மாதிரி சொல்லும் போது தப்போ எப்படி ஒரு முஸ்லீம் வந்து சரின்னு ஒத்துக்கிறது. அப்படி இல்லாம பள்ளியாசலுக்கு போனா அவங்க அப்படி செய்வாங்க, நம்ம வீட்டுல கிளம்பும் போது நம்ம ஜனாசா தொழுகையை நடத்திடுவோம், சுண்ணத்தான முறையில் நடத்திட்டோம்னு சொன்னா அவங்க ஜனாசா தொழுகை நடத்தினாலும் சரி நடத்தினாலும் சரி அது நம்மளை சேர்ந்தது இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னு சொன்னா அது வந்து மையத்துக்கு செய்யற கடமையில உண்டாயிருன்னு சொல்ல போனா இறந்து போனவருக்கு ஜனாசா தொழுகை நடத்துற நம்முடைய கடமை தானே. ஜனாசா தொழுகை கடமை என்றால் கரெக்டாக நடத்துறாங்கன்னா ஜனாசா தொழுகை ஆகும், அவங்க தப்பா நடத்தினா ஜனாசா தொழுகை ஆகுமா? அவங்க சுண்ணத்தான முறைப்படி அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர்பாங்க, ஒன்னும் ஓதவே மாட்டாங்க, மையத்துக்கு ஓதக்கூடிய துவாக்கள் ஓத கூட நேரம் தர மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி அவங்க சொல்லுதாங்கன்னா அதுக்கு என்னவே இல்லது, ஜனாசா தொழுகை இல்ல. அப்ப ஜனாசா தொழுகை இல்லாம கூட ஒரு ஆள் அடக்குறதுக்கு வந்து நம்ம முறையா போய் ஒரு ஜனாசா தொழுகை தொழுதுட்டு அடக்குறது வந்து சிறந்ததுதான், அது கடமை தான் அது. அதனால ஜனாசா தொழுகை வந்து கண்டிப்பா நாம தொழ வேண்டும். ஆனால் மற்றவங்க தப்பா தொழக்கூடியதை அது சரியான தொழுகை அங்கீகரித்து ஒரு அக்ரிமெண்டாக போட்டு செய்வதுதான் கூடாது. தவிர தௌஹீது சகோதரர்களே கூட ஒரு கொஞ்சம் லேட்டா வர ஒருத்த மகனு பேரனோ வெளியூர்ல இருக்கிறாரு, வர முடிஞ்சு தொழுகை நடத்தி முடிச்சுட்டாங்க, தூக்கிட்டு போறாங்க, ஜனாதா கொண்டே வச்சுட்டாங்க, அவர் வேகமா வர்றாரு, எங்க வாப்பாக்கு நான் தொழுவ போறேன்னா அது போய் தடுக்க முடியாதுங்க. ஜனாதா தொழுகை ஒரு ஆளுக்கு ஒரு தடவை தான் தொழணும் அப்படின்னா மார்க்கத்துல ரூல் போட கிடையாது. இறந்தவருக்கு ஜனாதா தொழுகை நடத்தணும், நான் நடத்தல, எனக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா என்ன செய்யலாம், யாரும் அதை தடுக்கிறதுக்கு எந்த ஒரு ரூலும் கிடையாது. ஜனாசாவுக்கு தொழுகை நடத்துவது அவ்வளவுதான். ஒரு தடவை நடத்தணும், ஒரு தடவை பிரார்த்தனை செய்யணும்லாம் மார்க்கத்துல அப்படி ஒரு வரம்பு கட்டி சொல்லப்படவில்லை. அதனால நிறைய ஜனாதா தொழுகை நடத்துறது தப்பு கிடையாது. எது தப்பா வரும், சரியான முறையில் இல்லாம தவறான முறையில் நடத்தப்படக்கூடிய தொழுகையையும் அது சுன்னத்தான ஒரு தொழுகை என்ற அளவுக்கு அதுக்கு அங்கீகாரம் கொடுப்பது தப்பாகிவிடும். அப்படி அங்கீகாரம் கொடுக்காத வகையில அவங்க தப்பா செய்ய நம்ம தாப்பனாருக்கு நல்ல முறையில் அந்த துவா போய் சேரணும், நம்ம சுண்ணத்தில் உள்ள எல்லாத்தையும் பேணுவோம், நம்ம ஒன்னும் தொழுதுக்குருவோம், அவங்க தொழுகிற தொழுகையாவது கணக்கில் எடுத்துக்கிற வேணாம் அப்படின்னு நடந்தாங்கன்னா தப்பு வராது. அதாவது ஜின் என்றே ஒரு கேள்வி என்ன கேட்கிறாங்கன்னா, ஜின் என்ற அந்த படைப்பு வந்து மனிதர்களுக்கு கேடுகள் செய்யுமா, இது கேள்வி. அதுல இருந்து நம்ம பாதுகாப்பு தேடுறோம், அது எதுக்கு அப்படின்னு கேட்கிறாங்க. இந்த ஜின்னுங்கிற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் அது வந்து இரண்டு விதங்களில் நமக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஒன்னு என்னன்னு கேட்டா, இப்லீஸ் இருக்கான்னு செய்தான், இப்லீஸுடைய சந்ததிகள் அவங்களையும் ஜின்னுங்கிற வார்த்தையில குர்ஆன் சொல்லுகிறது. அந்த இப்லீஸுடைய சந்ததியா இல்லாத ஜின்கள் இருக்காங்கல்ல, அவங்களையும் என்ன செய்கிறது, இஸ்லாம் வந்து ஜின்னுங்கிற வார்த்தையில குர்ஆனும் ஹதீஸும் பேசுகிறது. அப்ப அந்த ஜின்னுகளை பற்றி வந்து ரெண்டு மேட்டர் இருக்குங்கிற விளங்கிக்கணும். முதல் விளங்க வேண்டிய என்னன்னு கேட்டா, ஜின்னுண்டா என்ன, ஷைத்தான்டா என்ன, இந்த வேறுபாட்டை நீங்க விளங்கிக்கணும். அல்லாஹ்வுடைய படைப்புல மனுஷன் ஒரு படைப்பு இருக்கிறோம், நம்ம தான் அது மனுஷன் தெரியும். மலக்குன்னு ஒரு படைப்பு இருக்கிறாங்க, அதுவும் நமக்கு தெரியும். மூணாவது படைப்பு என்னன்னு கேட்டா அது வந்து ஜின்னுங்கிற படைப்பு. இந்த ஜின்னுங்கிற படைப்புல உள்ளது, ஜின்னுங்கிற படைப்பு என்னவாகுதுன்னு கேட்டா, அதுல ஒருத்தன் வந்து இப்லீஸா இருக்கிறான். இப்லீஸ் ஒருத்தன் இருக்கிறான, அவன் வந்து ஜின்னுல ஒரு நபர். இப்ப மனிதர்கள்ல வந்து இப்ராஹிம் இஸ்மாயில் ஒரு நபர் இருக்க மாட்டாங்களா, அந்த மாதிரி ஒரு நபர் தான் யாரு, இப்லீஸ்ங்கிற ஒருத்தன். ஜின் என்ற இனத்தில் உள்ள கோடான கோடி மெம்பர்கள்ல இப்லீஸ் ஒருத்தன் இருந்தான், அவன் ஜின்னு தான். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்னு கேட்டா, கான மினல் ஜின்னி ஃபஸஜது இல்லா இப்லீஸ கான மினல் ஜின்னி, இப்லீஸை தவிர எல்லாரும் சஜிதா செய்தார்கள், அவன் ஜின் இனத்தில் ஒருவனாக இருந்தான் அப்படின்னு குர்ஆன்ல சொல்லப்படுறதுனால அந்த ஜின்னுங்கிறது யாருன்னு கேட்டா, இப்லீஸ் யாருன்னு கேட்டா, ஜின் என்ற கோடானு கோடி அந்த நம்பர்ல உறுப்பினர்கள்ல இவன் ஒரு ஆளு, அவ்வளவுதான். இவன் என்ன பண்றான்டா, இவன் அல்லாவை எதிர்த்த உடனே, அல்லாவுடைய கட்டளை இவன் மீறின உடனே இவனை வந்து ஒரு தனி படைப்பா அல்லாஹ் வந்து மாத்துறான், டைவர்ட் பண்றான். படைப்பால் அவன் ஜின்னா இருந்தாலும் ஜின்கள்ல வந்து ரெண்டு இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க, மனுஷன்ல நல்லவன் கெட்டவன் இருக்கிற மாதிரி ஜின்கள்ல வந்து நல்லவங்களும் இருப்பாங்க கெட்டவங்களும் இருப்பாங்க. சூரத்துல் ஜின்னு ஒரு சூரா இருக்கு குர்ஆன்ல,
அந்த ஜின்கள் சொன்னதாக அல்லாஹ்வே சொல்லி காட்டுறான். இன்னா மின்ன சாலிஹூன, நம்மிடத்துல வந்து சாலிகானவர்களும் இருக்கிறோம், அநியாயக்காரர்களும் இருக்கிறோம். அம்மல் காசித்தூன கானூலி ஜஹன்னம ஹதபா, கெட்டவங்களா இருக்கிறவங்க நம்ம நரகத்துக்கு விறகா போயிருவோம், சாலிகா இருக்கக்கூடியவங்க எல்லாம் நம்ம சொர்க்கத்துக்கு போவோம்னு சொல்லி ஜின்கள் பேசிக் கொண்டன என்று அல்லாஹ் வந்து என்ன செய்யறான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வஹிய அறிவிக்கிறான். அப்ப ஜின்களை பொறுத்த வரைக்கும் மனிதன் மாதிரிய அதுல வந்து சாலிகான ஜின்களும் இருக்கிறார்கள், மனிதன் மாதிரிய கெட்ட ஜின்களும் இருக்கிறார்கள். அது ரெண்டு வகையாக ஜின்கள் இருப்பாங்க. இந்த இப்லீஸ்ங்கிறவன் எப்ப மறுத்தான அல்லாஹ் என்ன பண்றான்னா, இப்லீஸையும் அவனுக்கு பிறப்பாங்கல்ல, அவன்கிட்ட இருந்து சந்ததிகள் பெருகும்ல, அந்த சந்ததிகளையும் 100% அனைவருமே கெட்டவர்கள் அப்படின்னு எல்லாம் மாத்திரான். அதை ஒரு தனி இனமா மாத்திரான். அது அவங்களுடைய மூலத்தால் அவர்கள் ஜின்களா இருந்தாலும் அவங்களுடைய தன்மையால் 4வது ஒரு தன்மை படைத்தவர்களாக அவங்க மாற்றப்படுறாங்க. படைப்பு ஜின்னு தான். ஜின்னுல ஒரு ஆளை எடுத்து அவன்ல இருந்து இனிமே யாரெல்லாம் பிறந்து வருவாங்களோ அவங்க அந்த மற்ற ஜின்கள் மாதிரி இருக்க மாட்டாங்க. அவனும் அவனுடைய சந்ததிகள் எல்லாருமே யாரா இருப்பான், அவன் சந்ததி தான் சைத்தான்கிறது. இப்லீஸுடைய வழித்தோன்றல் தான் யாரு வந்து சைத்தான்கிறது. அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான், அவ தத்தஹிதுனஹு வ ذُرِّيَّتَهُ, இப்லீஸையும் இப்லீஸுடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் அவுலியா மின் தூனி, என்னை விட்டுட்டு நீங்க நேசர்களாக பார்க்கிறீர்களா அப்படின்னு நல்லா கேட்கிறான். அப்படிங்கிற வகையில பார்க்கும் பொழுது அவன் யாரா ஜின்னா தான் ஆகுறான். இப்ப வந்து இந்த மனிதர்கள் மாதிரி உள்ள ஜின்கள் இருக்காங்கல்ல, அதாவது நல்லவங்களாம் இருக்கக்கூடிய ஜின்கள் கெட்டவங்களாம் இருக்கக்கூடிய ஜின்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து நமக்கு வந்து டிஸ்டர்ப் எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க வந்து நல்லவங்களா இருப்பாங்க, அவங்க கெட்டவங்களா இருப்பாங்க. கெட்டவங்களா கெட்ட செயல்களை செய்வாங்க, நல்லவங்களா இருக்கிறவங்க நல்ல செயல்களை செய்வாங்க. நல்ல ஜின்களா இருக்கிறவர்களால் நமக்கு எந்த ஒரு பெரிய நன்மை ஏற்பட போறதில்லை. கெட்ட ஜின்களாக இருக்கக்கூடியவர்களால் வந்து என்ன செய்ய முடியாது, நம்மளை கெடுத்து நாசமாக்குற அதெல்லாம் டியூட்டி கிடையாது. அவங்க கெட்டவங்களா இருப்பாங்களே தவிர அவங்க வந்து நம்மளை கெடுத்து நாசமாக்குறது எல்லாம் முடியாது. அப்ப யார் இந்த மாதிரி உள்ளத்துல நுழைந்து ஊடுருவி கெடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இப்லீஸ் தான். அவனும் ஜின்னு தான். அந்த பாதுகாப்பு தேடுற மாதிரி எங்கெல்லாம் வருகிறதோ அந்த இடத்துல எல்லாம் யாரை குறிக்கும்னு கேட்டா, இந்த 4வது ஒரு படைப்பாக மாற்றப்பட்டுச்ச, அதாவது ஜின்னுடைய சந்ததியாக இருந்து சைத்தாண்டு ஒரு இன்னொரு படைப்பாக அவங்க வந்து மாற்றப்பட்டாங்களே, அவங்களத்தான் அல்லாஹ் வந்து என்ன செய்யறான்னு கேட்டா, உள்ளத்துல மினல் ஜின்னத்தி ஒன்னாஸ், உள்ளத்துல ஊடுருவி கெடுத்து விடுவார்கள் வருத, அந்த வேலைகள் எல்லாம் இந்த ஜின்கள் செய்யாது. இந்த ஜின்கள் மனிதனை மாதிரியே வணக்கம் செய்வதற்கு படைக்கப்பட்டாங்களே, ஒமா கலக்துல் ஜின்ன ஒல் இன்ச இல்லா லியஅபுதூன், ஜின்னையும் மனிதனையும் என்னை வணங்குவதற்கு படைத்திருக்கிறேன்னு எல்லாம் சொல்றான, அந்த ஜின்கள் வந்து நம்மளோட எதுக்கும் வரவே மாட்டாங்க. அவங்க ஒரு தனி படைப்பா இயங்கி கொண்டிருப்பார்கள். அவங்க நல்லவங்க சொர்க்கத்துக்கு போவாங்க, கெட்டவங்க நரகத்துக்கு போவாங்க. அது ஒரு டைப்பு. அதுல இருந்து ஒருத்தனை பிடிச்சி அவன்கிட்ட இருந்து வரக்கூடிய சந்ததிகள் எல்லாம் மாத்திரான, அதுக்கும் என்ன பேரு தான், ஜின்னு தான் பேரு. மொத்த இனம் ஜின்னு தான். அவன் ஜின்னு இனத்தை சேர்ந்தவனா இருக்கிறதுனால அந்த பாதுகாப்பு தேர்தலாம் யாருன்னு கேட்டீங்கன்னா இப்லீஸ் தான் ஜின்னு சொல்லப்படுகிறது. இப்லீஸையும் இப்லீஸினுடைய புள்ள குட்டிகளையும் தான் நல்லா என்ன செய்யறான், அந்த கெடுப்பாங்க, உள்ளத்துல நுழைவாங்க, வசுவாசி வசுபிசுபி சுதூரின்னாஸ், மக்கள் உள்ளங்கள்ல தவறான எண்ணங்களை போடுவாங்க. இந்த மாதிரி விஷயங்களை பற்றி பேசக்கூடிய இடங்கள்ல எல்லாம் ஜின்னுங்கிறது யாரை குறிக்கும் என்று கேட்டால் அந்த இப்லீஸை தான் குறிக்கும். இப்லீஸையும் அவனுடைய வழித்தோன்றலாக இருக்கக்கூடிய ஷைத்தான்களையும் குறிக்கும். அதனால வந்து அவங்க நமக்கு கேடு செய்வாங்க. என்ன கேடு செய்வாங்க, உள்ளம் வரைக்கும் ஊடுருவி அப்படி அல்லாட்ட கேட்டு வந்தாங்கல்ல, என்ன சொன்னா, லவ் மன்னி என்னவும், இப்லீஸ் வந்து அவனை தூக்கி வெளியேற்றும் போது சொல்லிட்டு வரான் அல்லாட்ட, லவ் மன்னி என்னவும், அவங்களுக்கு ஆசை வார்த்தை காட்டுவேன், இல்ல அக்கூதன்னலகும் சிராத்தகள் முஸ்தகீம், உன்னுடைய நேரான பாதையில போய் நான் உட்கார்ந்துக்கிறேன், இந்த மாதிரி எல்லாம் அவங்களை என்ன செய்வேன், நல்வழியில இருந்து கெடுப்பேன், அதுக்கு தகுந்த மாதிரி எண்ணங்களை ஊட்டுவேன் என்று இப்லீஸ் சொல்லிட்டு வந்தா பாருங்களேன். அது அவனும் அவனுடைய சந்ததிகளும் செய்வார்கள். அந்த இடைஞ்சல் தான் பண்ண முடியுமே தவிர இந்த உடல் ரீதியாக ஜின்கள் அப்படி பண்ணுச்சு, மேலே உட்கார்ந்துச்சு, அமுக்குனுச்சு, அந்த மாதிரியான ஒரு இதுகள்லாம் என்ன செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆனா உங்களுக்கு நிறைய விளக்கங்கள் வேணுங்கிறதுக்கா என்ன பண்ணிருக்கோம்னு கேட்டா, ஜின் ஷைத்தான்கள் ஒரு ஆய்வுன்னு சொல்லி ஒரு நூல் ஒன்னு அப்பாஸ் அலி எழுதியிருக்கிறாரு. அந்த நூலை வந்து நீங்க நம்முடைய இணையதளம் onlinepj.comல போய் நூல்கள்ங்கிற அந்த தலைப்பை கிளிக் பண்ணீங்கன்னா ஜின்னு ஷைத்தான் ஒரு ஆய்வுங்கிற தலைப்புல ஒரு புஸ்தகம் இருக்கும். அதை ஃபுல்லா படிச்சீங்கன்னா ஜின்கள் சம்பந்தப்பட்டது, ஷைத்தான்கள் சம்பந்தப்பட்டவர்கள் கூடுதலா உங்களுக்கு கிடைக்கும்.
இந்த சகோதரர் என்ன கேட்கிறாருன்னா, ஒரு மனிதனுடைய மறுமை வாழ்க்கை என்பது எப்போதிலிருந்து தொடங்குகிறது? அந்த இறந்தவன கபூர்ல பர்சக்ல வச்சு கேள்வி கேட்பாங்களே, அதுல இருந்து தொடங்குகிறதா, அல்லது மகஷர்ல விசாரணை நடத்தி ஜட்ஜ்மெண்ட் அளித்து சொர்க்க நரகன் அனுப்பப்படுகிறத அதிலிருந்து தொடங்குகிறதா அப்படின்னு கேட்கிறாங்க. அதாவது உண்மையாக ரெண்டுமே ஒரு தொடக்கம் தான். இது ஒரு வகையான ஒரு தொடக்கம், அது ஒரு வகையான தொடக்கம். நம்ம இறந்து போன உடனே அப்படியே மக்கி மண்ணோட மண்ண ஆகிவிட்டா ஆகாம நம்மள இன்னொரு வகையான உலகத்தில் கொண்டு போய் அல்லாஹ் வைத்து நமக்கு உயிரை கொடுத்து ஆரம்ப கட்ட விசாரணையை முடித்துவிட்டு ஒரு சின்ன கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தூக்கத்திலே எல்லாம் போட்டு விடுகிறான். எது வரைக்கும்? எழுப்புற வரைக்கும் ஒரே ஆழ்ந்த புதுமாப்பிள்ளை போன்ற உறக்கம் தான். அப்படின்னு வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒரு வாழ்க்கை நம்ம வாழலாம் இல்ல, சின்னதா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் அவ்வளவுதான். அதனால முழுமையாக இந்த வாழ்க்கையை தொடங்குறது என்பது எப்பன்னு கேட்டா, நம்ம இன்பங்களை அனுபவிக்கணும், அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. துன்பங்களை அனுபவிக்கணும், அதுக்கு பேர் தான் வாழ்க்கை. இப்ப சொர்க்கம் நரகம் ஏதாவது ஒண்ணுக்கு போனா தான் என்னவாக அந்த ஒரு வாழ்க்கையில இருக்கிறான்னு அர்த்தமாகும். அந்த வாழ்க்கை நமக்கு எப்போ வரும்னு கேட்டா, நம்ம மரணித்து கபூர்லாம் முடிந்து உலகம்லாம் அழிக்கப்பட்டு திரும்ப எல்லாம் உயிர்ப்பிப்பான, அப்படி உயிர்ப்பித்த பிறகுதான் நமக்கு என்ன வருது? பட்டோட அந்த வலது கையில பேப்பர் கொண்டாந்து கொடுக்கிறது, நம்முடைய விசாரணை நடத்துவது, அதுக்கப்புறம் நீ சொர்க்கவாசி சொர்க்கத்துக்கு போங்கிறது, நரகவாசி நரகத்துக்கு போங்கிறது. அங்க அதுல இருந்தா ஒரிஜினலான வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. இது சும்மா ஒரு அடையாளமா தான் இருக்கிறது. கபூர்லங்கிறது ஒரு வாழ்க்கையெல்லாம் கிடையாது தானே. கெட்டவனுக்குன்னா சில கெட்டவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுதே தவிர, நல்லவங்களா இருந்துட்டோம்னு சொன்னா அந்த சொர்க்கத்தினுடைய இன்பங்கள் காட்டப்படுறதோட முடிந்து விடுகிறது. அப்புறமேல தூக்கம் தான். எது வரைக்கும் தூக்கம்? அது திரும்பி எழுப்பப்படுற வரைக்கும் தூக்கம் தான். அதுல ஒரு வாழ்க்கையும் வாழவில்லை. அந்த அர்த்தத்தில் வச்சுக்கிட்டீங்கன்னா சொர்க்கமோ நரகமோ சென்ற பிறகுதான் மறுமை வாழ்க்கைங்கிறது உண்மையான மறுமை வாழ்க்கை ஆரம்பிக்கிறது. பெண்களுக்கு இயற்கையாக ஏற்படக்கூடிய மாத விலக்கு நேரங்களில் அவங்களுக்கு தொழுகை கிடையாது. தொழுகை கிடையாதுன்னா அதை பின்னாடி கூட அவங்க நிறைவேற்ற வேண்டிய தேவை கிடையாது. நோன்பை பொறுத்த வரைக்கும் நோன்பை விட்டுட்டு பின்னாடி வைக்கணும். தொழுகையை பொறுத்த வரைக்கும் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு என்ன செஞ்சிடணும், விட்டுட்டு அதுக்கப்புறம் வைக்க வேண்டிய திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இது சட்டம். இந்த மாதவிடாயை பொறுத்த வரைக்கும் இதுக்கு ஒரு யூனிஃபார்மான ஒரு ரூல் மார்க்கத்தில் கிடையாது. எப்படி 5 நாள் 7 நாள் 3 நாள் என்ன செய்யல, அனைவருக்கும் ஒரே மாதிரியான ஒரு ரூல் மார்க்கத்தில் போட முடியாது. போடுறது அறிவியலுக்கு எதிரானது. ஏன்? அவங்களுடைய உடல்வாகு, அவங்களுடைய பாரம்பரியம், அவங்களுடைய வயசு, அவங்களுடைய உணவு பழக்க வழக்கம், அவங்க வசிக்கிற பிரதேசம் தட்பவெட்பம், அவங்களுடைய அக்கம் பக்கத்தில் இருக்கிற சுச்சுவேஷன், அவங்க விரும்பி பார்க்கக்கூடிய டிவி தொலைக்காட்சி நிகழ்ச்சி பேப்பர்கள், இதுகளெல்லாம் தீர்மானிக்கும். இந்த மாதவிடாய் வர்றத பல விஷயங்கள் சேர்ந்து என்ன செய்கிறது, தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கிறது. அதனால சிலருக்கு 3 நாள்ல கூட வரும், அவங்களுக்கு 3 நாள் தான் அந்த ரூல். சில பேருக்கு 4 நாள் கூட வரும், அது அவங்களுக்கு அதுதான் ரூல். சில பேருக்கு 5 நாள் கூட வரும். அப்ப அவங்களுடைய மாதவிடாயுடைய நேரங்களை அவரவர்கள் தான் நன்றாக அறிந்து கொண்டவர்கள். இதுல மாதவிடாய் என்பதுல துல்லியமா கரெக்டா அதே டேட்ல வரணுங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. சும்மா மாதம் வர்றதுனால மாதவிடாய்னு சொல்லிக் கொள்றமே தவிர, சில நேரங்கள் என்னவாகும், ஒரு 30 நாளுக்கு 35 நாள் கூட சமயத்தில் என்னவாயிரும், அந்த மாதிரிலாம் கூட சில பேருக்கு தள்ளிடும். அது என்னன்னா அவங்கள்ட்ட ஒரு சின்ன ஏதோ ஒரு குறை இருக்குன்னு அர்த்தம். பிசிக்கலா உடல் ரீதியா என்ன இருக்கிறது, சில குறைபாடுகள் இருக்கும், தற்காலிகமா சில குறைபாடுகள் இருக்கும். அது மாதிரியான சில உடல் சம்பந்தப்பட்ட ஒரு பலவீனங்கள்னாலையும் அல்லது மனசு சம்பந்தப்பட்ட சில பிரச்சனையினாலையும் அது கொஞ்சம் 30க்கு மேல போகும்போது மாதவிடாயில எல்லாம் கொஞ்சம் குழப்பங்கள் ஏற்படும். கடைசி நிக்கக்கூடிய நேரத்தில் ரொம்ப குழப்பங்களை அவங்க சந்திப்பாங்க. அதனால இது கணக்கு என்னன்னு கேட்டா, என்னைக்கு வருது அதான் கணக்கு. வழங்குதா உங்களுக்கு? அது மாதிரி என்னைக்கு வருது அதுல இருந்து என்னைக்கு நிக்குது அது வரைக்கும் உள்ளதான் கணக்கே தவிர, ஒரு நாள் முந்தி அன்னையில இருந்து சட்டம் அமுலாயிரும், 2 நாள் பிந்தி அன்னையில இருந்து அமுலாயிரும். அது இந்த மாதவிடாய் வருவதுதான் இந்த தொழுகைக்கு உரிய சட்டமே தவிர, அந்த டேட்டு முக்கியம் கிடையாது. டேட்டு சும்மா ஒரு ஃபார்முலா, ஒரு அடையாளத்தை வைத்துக் கொள்வதுதான். அது ஒரு கவனிப்பதற்காக குறிச்சு வைத்துக் கொள்ளக்கூடியதான தவிர, அதுதான் அந்த டேட்டு தான் சட்டங்கிறது கிடையாது. இதை விளங்கிட்டா குழப்பம் வராது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த பிறகு அவங்களுக்கு ஜமாத்தாக ஒருத்தரும் ஜனாசா தொழுகை நடத்தல
தனித்தனியா தான் தொழுதுகிட்டாங்க. ஏன் என்று கேட்டால் அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்துற தகுதி எத்தருக்குமே கிடையாது அப்படின்னு ஒரு ஆலிம் சொன்னாரு. இது சரியான்னு கேட்கிறாங்க. தனியா தொழுகை நடத்தினாலே தகுதி இருக்குன்னு வந்துருச்ச, கூட்டாக தொழுதா மட்டும்தான் தகுதின்னு வராத. இந்த வாதம் சரியானதா இருந்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தனித்தனியா ஜனாசா தொழுதாங்கன்னு ஒத்துக்கிறார்ல. தனித்தனியா ஜனாசா தொழுகை நடத்தினாலேயே அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி ஜனாசா தொழுகை நடத்தி பிரார்த்தனை செஞ்சிருக்கிறாருங்கிறது நிரூபணம் ஆயிருமே. அப்புறம் என்ன தகுதி இல்லைங்கிற ஒரு வாதம் எப்படி வரும்? அன்னைக்கு செய்யல, ஜமாத்தாக உங்க ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் என்ற ஒரு செய்தி பதிவாகவில்லை. ஏன் பதிவாகல என்று கேட்டா அது ஒரு காரணம் இருக்கிறது. என்ன காரணம்? ஒரு ஆள் இறந்துட்டாருன்னு சொன்னா இறந்துட்டாருன்னு கன்ஃபார்ம் ஆகணும். கன்ஃபார்ம் ஆனா தான் ஜனாசா தொழுகை நடத்துவாங்க. இப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்த உடனே இறந்து விட்டார்கள் என்று ஒட்டுமொத்த சமுதாயமும் உடனடியாக முடிவுக்கு வரவில்லை. அதுல ரொம்ப குறைந்த மைக்ரோ பாயிண்ட்ல இருக்கக்கூடிய சில சகாபாக்கள் தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்கன்னு சொன்னாங்க. அதிகமான சகாபாக்கள் மூத்து ஆகலன்றாங்க. அப்ப என்னவாக அந்த சர்ச்சை நடந்து கொண்டிருக்கும் பொழுது அனைவரும் அசம்பிள் ஆகி ஒரு கூட்டமா தொழுவணுங்கிற ஒரு டாபிக் அங்க வரவே வாய்ப்பு கிடையாது. அப்ப திங்கக்கிழமை மௌத்தா போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதன்கிழமை அடக்கப்படுறாங்க என்று சொன்னா அப்ப இவ்வளவு நேரம் வரைக்கும் அவங்க இறந்தாங்களா இல்லையாங்கிற விவகாரம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால என்னவாகுது, யார் யாரெல்லாம் இறந்து விட்டார்கள் முடிவு பண்றாங்களோ அவங்களா போய் தொழுதுட்டு போயிட்டு இருக்காங்க. அனைவரும் அசம்பிள் ஆகுறதா இருந்தா அனைவரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்து விட்டார்கள் உடனே என்ன செஞ்சிருக்கணும், முடிவு செஞ்சு இருக்கணும். அப்படி செஞ்சு இருந்தா உடனே வாங்க எல்லாரும் செஞ்சிருவாங்கன்னு செஞ்சிருப்பாங்க. அதனால அது இந்த வாதம் சரியா கிடையாது. ரசூலுல்லாஹ்வுக்கு ஜனாசா தொழுகை நடத்த யாருக்கும் தகுதி இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும் பொழுது அவங்க அபூபக்கர் சித்திக் இமாமா வைத்துக் கொண்டு அவங்க பின்னாடி நின்று தொழுதுருக்கிறாங்களே. அப்ப அவங்களுக்கு இமாமத்து செய்வதற்கு வேற ஒரு ஆளுக்கு தகுதி இருக்குங்கிறது வர்த்தனை செய்து அது ஒண்ணு. அப்ப இமாமாக இருப்பதற்கு தகுதிங்கிறத எடுத்துக்கொண்டார்களே ஆனால் அதுவும் தவறா போய் விடுகிறது. அவங்களுக்காக துவா செய்யறது, இறந்துட்டாங்க அவங்க பாவத்தை மன்னிப்பாங்க அது மாதிரிலாம் கேட்கறது அது இப்படி கூடுங்கிற வார்த்தை சொன்னார்களே ஆனால் அது தனியாக ஜனாசா தொழுகை நடத்தினாலும் அந்த துவா தான் செய்ய போகிறார்கள். அது போக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி நம்ம அத்தஹியாத்துல என்ன செய்யறோம், டெய்லி துவா செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறோம். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா அலி முஹம்மதின், அல்லாஹ்வே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருள் புரிவாயாக, அவங்க குடும்பத்தாருக்கு அருள் புரிவாயாகன்னு சொல்லி ஒவ்வொரு தொழுகைகளையும் நம்ம அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்காக வேண்டி பாங்கு சொல்லி முடிஞ்ச உடனே ஆத்தி முஹம்மதன் அல் வசீலா, இறைவா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு வசீலாங்கிற அந்த உயர் பதவியை நீ கொடுப்பாயாக. அவங்களுக்காக நம்ம என்ன செய்யறோம், உயர்ந்த ஒபாசுகு மகாமன் மஹமூதா, பாராட்டத்தக்க அந்த இடத்துல அவங்களை எழுப்புவாயாக கேட்கிறோம். அப்ப எதுக்கு தகுதி இல்லைங்கிறாங்க, அவங்களுக்காக துவா செய்ய தகுதி இல்லைன்னா செலவாத்தை சொல்லக்கூடாது ஆயிரும். செலவாத்துல துவா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், பாங்குக்கு பிறகு துவா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம், அல்லது பாவ மன்னிப்பு தர்றதே தகுதி இல்லைன்னு சொல்லுவார்களே. ஆனால் தனித்தனியா செஞ்ச சகாபாக்கள் ஒத்துக்கிறாங்கல்ல, அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாஸா தொழுகை நடத்தினா அது கேட்டாங்கன்னு வந்துருது. சும்மா என்னத்தையாவது ஒரு வித்தியாசமா சொல்லணுங்கிறதுக்காக சொல்லி இருக்கிறாங்களே தவிர அது முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டா அவங்க இறந்து விட்டார்கள்ங்கிறதுல குழப்பம் இருந்தது. அது தீரல, பிரச்சனை ஆகிக்கிட்டே இருந்ததுனால யார் யார் இறந்து விட்டுதான் நினைக்கிறாங்களோ அவங்க தனித்தனியா செய்யற மாதிரி போயிட்டாங்க. அடுத்து ரெண்டாவது ஆட்சி தலைவர் யாருங்கிறத முடிவு பண்ணணும், அப்பதான் அவர் தலைமை தாங்குவாரு. அந்த மாதிரி எல்லாம் சில பஞ்சாயத்துகள் இருந்ததுனால என்ன செய்யல, அது நடக்காம போச்சே தவிர தகுதி இல்லைங்கிறதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா எனக்கு ஜனாதா தொழுகை நடத்துறதுக்கு உலகத்துல எவருக்கும் தகுதி இல்லைன்ற ஹதீஸ் இருந்தா நம்மளும் சொல்லிட்டு போயிடலாம். அல்ல சஹாபாக்கள்லாம் யாராவது நாங்கள் ஏன் ஜனாதா தொழுகை நடத்தவில்லை என்று சொன்னால் அவங்களுக்கு நடத்துவதற்கு தகுதி எங்களுக்கு இல்ல அப்படின்னு சஹாபாக்களா சொன்னாங்களா? இவங்க ஏன் தேவையில்லாம ஊகமா கற்பனையா சொல்லுவாங்க? அது சரியில்லை. சவுதி அரேபியாவில் முஸ்லீம் ஒரு ஆக்ஷன்ல இறந்துட்டாருன்னா அவருக்கு அதிக தொகையும் 1,00,000 ரியால் சொல்றாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் இறந்துட்டாருன்னா அவங்களுக்கு 50,000 ரியாலும், இந்துக்கள் இறந்துட்டாங்கன்னா ஒரு 6,000 ரியாலும் கொடுக்கறாங்க. இப்படி பாரபட்சமா அவங்க நடத்துறாங்களே, அது என்ன, அதுக்கு அறிவுபூர்வமா விளக்கம் சொல்றாங்க. அப்ப இது தவறான ஒரு விஷயத்துக்கெல்லாம் நம்ம அறிவுபூர்வமா விளக்கம் சொல்ல முடியாது. இப்படி இருக்குதான்னு எனக்கு தெரியல. ஆனால் அதுல என்னன்னு கேட்டா அந்த இன்சூரன்ஸ் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல எல்லாரும் ஒரே மாதிரி அவங்க வாகன அந்த விபத்து இன்சூரன்ஸ் பண்ணி இருப்பார்களே. ஆனால் உலகத்தில் உள்ள சட்ட பிரகாரம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கணும். அவங்க அப்படி கொடுக்கல என்று சொன்னா அது என்ன கிரவுண்ட்ல அப்படி கொடுக்காம இருக்கிறாங்க? இந்த வித்தியாசப்படுத்துவதற்கு வேற ஏதாவது காரணம் வைத்திருக்கிறார்களா,
அல்லது முஸ்லிம்கள் இந்த மாதிரி விபத்துல இறந்தால் அவங்களுக்கு கொடுங்கன்னு யாராவது தனவந்தர்கள் எதுவும் சொத்துக்கத்து அரசாங்கத்துடைய கண்ட்ரோல்ல கொடுத்துட்டு போயிருக்கலாம். முஸ்லீம்கள் ஆளுக்கு இறந்தாங்கன்னு சொன்னா அவங்களுக்காக இந்த மாதிரி கொடுங்கன்னு யாராவது தனி நபர்கள் வந்து அது மாதிரியான ஜக்காத்து இந்த மாதிரியான நிதிகளை வந்து அந்த மாதிரி நிபந்தனோட கொடுத்திருக்கிறாங்களா? அதன் அடிப்படையில் ஒரு 6000 ரூபாய் விபத்துக்கு உள்ளதும் மீதி உள்ளது வந்து தனி நபர்கள் கொடுக்கக்கூடிய அன்பளிப்பு இருக்கான்னு விளங்கல. அப்ப நீங்க என்ன பண்ணுங்கடா, அந்த எண்ணத்தினால அப்படி செய்யறாங்க, அந்த பாரபட்சத்துக்கு காரணம் என்ன, அதுக்குரிய டீட்டெயில் உங்களுக்கு எடுக்க முடிஞ்சுன்னா அப்படி எடுத்தா தான் நம்ம அதை கண்டுபிடிக்க முடியும். இது அந்த மாதிரி ஒரு காரணம் இல்லாம பாரபட்சம் காட்டினாங்கன்னா ஒரு அநியாயம் தான் அது. ஏன்னா இஸ்லாமிய பேரை கெடுக்கிற மாதிரியும் இஸ்லாமியர்கள் பாரபட்சமா நடக்க தாவாவுக்கு அது என்னவா இருக்கும், முட்டுக்கட்டையா இருக்கும். அந்த மாதிரியா வந்து அந்நப்சு பின்னப்சி தான், உயிருக்கு உயிர் அப்படின்னு அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான், சட்டம் போட்டிருக்கிறான். அதனால வந்து இது இப்படி பாரபட்சம் காட்டுறதுக்கு ஒரு நியாயம் எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஏதாவது வேற ஏதாவது கிரவுண்ட் இருக்கான்னு நீங்க விசாரிச்சு சொன்னா நம்மளும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த கேள்வி வேற யாராவது கேட்டாங்கன்னா ஆன்சர் பண்றதுக்கு உதவியா இருக்கும். ஒரே தான் கொடுத்துறாங்க, அப்படி கொடுக்கறாங்க. ஏதோ டிஃபரெண்ட் இருக்காது. அது கம்பெனில விபத்துல இறந்துட்டாங்கன்னா ஒரே மாதிரி கொடுக்கறதா சொல்றீங்க. அப்படிங்கும்போது ரூல் கரெக்டா போட்ட மாதிரி தான் தெரிகிறது. இதை வேறுபடுத்துறதுக்கு வேற ஏதாவது ஒரு ஃபண்டு, அதை உதாரணமா கிறிஸ்துவர்கள் இறந்துட்டாங்கன்னு சொன்னா கிறிஸ்துவ நாடுகள் ஏதாவது வாட்டிக்கன் இந்த மாதிரி எங்க மக்கள் இறந்துட்டாங்கன்னா 50,000 ரூபாய் கொடுங்க நாங்க தர்றோம் அப்படின்னு கூட ஒத்துக்கிட்டு இருக்கலாம். இந்தியா அது ஒத்துக்கிறாம இருக்கலாம். அப்படி என்னமாவது இருக்கான கிறிஸ்தவர்களுக்கு தனியா பிரிச்சு பாக்குறாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் வச்சு பார்க்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு சக நாடுகள் ஏதாவது ஒரு நாடுகள் கூட என்ன செய்யலாம், ஒத்துக்கிட்டு இருக்கலாம். இந்தியாட்ட கேட்கும்போது முடியாதுன்னு சொல்லியிருக்கலாம். அப்படி அந்த கவர்மெண்ட்ல வாங்கி கொடுக்கறாங்க, அப்படி இருக்கலாம். குழந்தை வந்து தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது எப்படி அது மூச்சு விடுகிறது அப்படின்னு ஒரு சகோதரி கேட்டிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல கேள்விதான். அங்க தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுதெல்லாம் மூச்சுக்கு வேலையே கிடையாது, மூச்சு விடுற பிரச்சனை எல்லாம் கிடையாது. மூச்சு விட்டு விட்டு என்ன அதுலயே வாயு முட்டிக்கிட்டு போயிடும், அந்த மாதிரியான அமைப்புலாம் கிடையாது. வயிற்றுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தொப்புள் கொடி வழியாகத்தான் அதனுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் எல்லாமே கிடைக்கிறது. மூச்சு விட்டுத்தான் அது வந்து வாழணுங்கிற ஒரு கட்டத்துக்குள்ள என்ன இல்ல, அந்த மூச்சு கிடையாது. எப்ப பிறந்த உடனே அழுகுது பாருங்க, அழுகையில தான் அந்த நரம்பு டக்குன்னு மாறுது. அழுக வைக்கணும் இல்ல, அழுக வைப்பாங்க. அந்த குழந்தை பிறந்த உடனே டாக்டர்கள் கிட்ட சொல்லுவாங்க, குழந்தை பிறந்த உடனே அழுதுற வேண்டும், அழாட்டி நம்ம அழ வைக்குவாங்க. அழுதுருச்சுன்னு சொன்ன உடனே அந்த அழுகும் போது தான் என்ன செய்யறது, மூச்சு விடுற அந்த கனெக்ஷனே எல்லாம் வந்து உண்டாக்குறான். அது வரைக்கும் தொப்புல அறுத்தப்பட்டு வெளியே அழுகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அதுக்கு இந்த மூச்சு விடுற பஞ்சாயத்து என்ன செய்யல. அப்ப மூச்சு விடுறத பத்தி கேட்கிற மாதிரி எதுவும் கேட்கலாம், எப்படி அது பாத்ரூம் போகும், எப்படி அது வந்து கக்கூசு போகும் கேட்கலாமா இல்லையா? அப்படியெல்லாம் கூட இருக்கத்தான் செய்யுது. அதுக்குள்ள சேர்ந்தா அது பெரிய தொட்டியை நிறைஞ்சு போயிருமே கர்ப்ப பை. அதெல்லாம் வந்து அது வேற விதமான வளர்ச்சி. அது உள்ளுக்குள்ள இருந்து கொண்டு தாயினுடைய அந்த உடல்ல இருந்து அந்த ஊட்டச்சத்துக்களை எடுத்து வளர்றது என்பது அது ஒரு வகையான வளர்ச்சி. அந்த உள்ளுக்குள்ள இருந்து வளருவதற்கு என்ன இல்ல, மூச்சு வாய் வழியாக சாப்பிடுவது அந்த மாதிரியான ஒரு பஞ்சாயத்துலாம் அதுக்கு இல்ல. அதனால அது தேவையும் கிடையாது. அல்லாஹ் அவனுடைய குதிரத்தை கொண்டு என்ன செய்யறான், வேற விதமாக அதை வந்து வளர்க்கிறான். அவ்வளவுதான். சரி, இப்ப மூச்சு விடுறதுங்கிறது பெரிய ஒரு அளவா போகணும்னு மூச்சுன்னு சொல்றோம். அந்த உள்ளுக்குள்ள போய் நுழைஞ்சவன அந்த ஒரு 15 நாள் ஒரு மாசமா இருக்கிற கருவு எப்படி மூச்சு விடும், மூக்கு இல்ல இருக்கு, அது உயிர் தானே. அது மூச்சியும் மூக்கும் இல்லாம அந்த மூக்குங்கிற அந்த அதுக்குரிய அந்த புரோகிராம் உண்டாகாமே உயிரோட தானே இருந்துச்சு. அந்த மாதிரியான வளர்ச்சி அது. அவங்களுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், இப்ப நமக்கு தேவையா என்னென்னவெல்லாம் நமக்கு தேவை இருக்கிறதோ இறைவன் தர நினைக்கிறானோ, அது செல்வமா இருந்தாலும் குழந்தையா இருந்தாலும் நமக்கு விதியில எழுதிடுறான். எல்லாம் எழுதிட்ட பிறகு நம்ம போய் எல்லாத்துக்கும் வாசிக்கிறோம், யாரெல்லாம் பிள்ளையே இல்லாம இருக்குன்னு வைங்களேன், குழந்தையை தாண்டு கேட்கிறோம். இப்ப வந்து ஏற்கனவே இல்லேன்னு எழுதின விதி எல்லாம் இப்ப மாத்த போறானா, அது என்ன மேட்ரு அப்படிங்கறது அவங்க கேட்கறாங்க. துவாண்டா தானே அர்த்தம். துவாண்டு சொன்னாலேயே விதிப்படி எல்லாம் நடக்கும்னா துவா செய்ய தேவையே இல்லையே. துவா செய்யாட்டாலும் என்னென்ன எழுதினாலும் அது நடந்துடும். அல்லது துவா செஞ்சு மாறும் சொன்னா விதிக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். அந்த மாதிரி ஒரு அர்த்தத்தில் என்ன செய்யறாரு இந்த சகோதரர் வந்து கேள்வியை கேட்கிறார். பொதுவாக நீங்கள் என்ன செய்ய, இந்த கேள்வியை தனியா வைத்து விட்டு பொதுவான ஒரு விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என்ன புரிந்து கொள்ளணும், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா விஷயங்களையும் தர்க்க ரீதியாகவும்
ஒரு லாஜிக்கோட வந்து விளக்கம் சொல்லக்கூடிய வகையில் தான் அல்லாஹ் வந்து நமக்கு தந்திருக்கிறான். ஆனால் ஒரு விஷயத்துல இவங்க யாரும் கண்டுபிடிச்சு சொல்லல, அல்லாஹ்வுடைய ரசூலே சொல்லிவிட்டார்கள், ஒரு விஷயத்தில் நீங்க சர்ச்சை பண்ணாதீங்க. ஏன்னு கேட்டா அதுல வந்து அந்த முரண்பாடாகவே இருந்துகிட்டு இருக்கும். அந்த விதி, அதான் விதி. விதி சம்பந்தமாக என்ன டாபிக் நீங்க எடுத்துக்கிட்டு போனாலும் சரி, அதுல வந்து நீங்க என்ன ஒன்னா முரண்பாடுகள் நிறைய தென்படும். நம்ம அறிவுக்கு புலப்படாத எத்தனையோ விஷயங்கள்லாம் இருக்கிறது. அதனால நம்ம என்ன செய்யணும், இந்த விதி மேற்று வரக்கூடிய நேரத்தில் வந்து இது நமக்கு புரியல, அது ஒண்ணு மட்டும்தான் எல்லாம் நமக்கு புரியும் ஆக்கிவிட்டான். புரியாத ஒரு விஷயத்தெல்லாம் நமக்கு சொல்லவே இல்லை. இந்த விதி விஷயத்தை மட்டும் என்ன பண்ணிவிட்டான்னு கேட்டா அதை வந்து அப்படித்தான் நம்பணுங்கிற ஆக்கிட்டான். இப்ப உதாரணமா எடுத்துக்கிறோமே, நீங்க துவாவை கேட்கறீங்க, துவாவுக்கு மட்டும் இது வராது. நம்ம போய் ஒரு ஆளுக்கு நன்மை ஏவரும் தீமையை தடுக்கிறோம், இதை செய்யலாமா? அவன் நல்லவனா இருந்தா தன்னால் நல்லவன் ஆயிருப்பான், அவன் கெட்டவனா இருந்தா உங்களால ஒண்ணும் செய்ய இயலாது. எதுக்கு போட்டு ஏவுறீங்க? தொழுகைக்கு வாங்க, நோன்பு வைங்க, ஜக்காத்து கொடுங்கன்னு என்ன செய்யறீங்க? இந்த கேள்வி பதில் எதுக்கு நடத்தணும்? யார் யார் என்ன மாதிரி ஆவீங்க விதியில இருந்துச்சுன்னு சொன்னா அவரவர் அது மாதிரி நடந்துட்டு போக போறீங்க. விதியில இல்லாட்டி நடக்க போறது இல்ல. என்னுடைய பிரச்சாரத்தினால என்ன நன்மை, என்ன பயனு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நன்மை ஏவுதல்ங்கிறது தேவையற்றதாகிவிடும், தீமையை தடுக்கிறது தேவையற்றதாகிவிடும். அது மாதிரி பாக்குறோம். ஒருத்தன் வந்து தொழுவாம இருக்கிறான், நோன்பு வைக்காம இருக்கிறான், ஜக்காத்து கொடுக்க மாட்டேங்கிறான், ஹஜ்ஜி செய்ய மாட்டேங்கிறான், அவனுக்கு நரகம்ங்கிறோம். அதிகம் நரகம் நானா செய்யாம இருக்கிறேன், அப்படித்தான் நல்லா எழுதி வச்சிருக்கிறான். நான் வந்து இப்படித்தான் இருப்பேன் எழுதி வச்சுட்டு என்னை கொண்டு நரகத்தில் போட்டா என்ன நியாயம் அப்படின்னு கேட்டால் அது கூட முரண்பாடு தானே தெரியுது. அத விதின்னு ஒண்ணு இருந்தால் நன்மை ஏவுதல் தீமையை தடுக்குதல் கிடையாது, சொர்க்க நரகம் கொடுக்குதல வந்து நியாயம் கிடையாதுன்னு வரும். ஏன் அவனே என்னை வந்து இப்படி ஆக்கி வச்சுட்டு உன்னை நரகத்தெல்லாம் போடுவேன்னா அது ஒரு நியாயமற்ற ஒரு தன்மையா தான் நமக்கு தெரிகிறது. அது மாதிரியான ஒரு நிலை வரும். அதே மாதிரி வந்துட்டு நீ என்கிட்ட கேளு, துவா செய்யணும், எதுக்கு துவா செய்யணும், எல்லாம் எழுதிப்பட்டியல்ல, எழுதின பிறகு துவா செய்யணும், இப்படிங்கிற மாதிரி அந்த விதிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளும் பொழுது அதுல என்ன வர, அதுல லாஜிக்கு தர்க்கம்னு நுழைஞ்சோம்னு சொன்னா அது எல்லாமே ஒண்ணுக்கு ஒண்ணு மோதிக்கிட்டே இருக்கும். அப்ப துவா செய்யறதுனால பயன் இருக்குன்னு சொன்னா அப்ப விதிங்கிறது இல்லைன்னு ஆயிரும், அப்பப்பதான் மாத்தப்படுதுன்னு அர்த்தம் ஆயிரும். துவா செய்யறதுனால விதி தான் இருக்குதுன்னா துவா எதுக்கு வேஸ்டா பண்ணணும் என்கிற ஒரு கேள்வி வரத்தாங்க. கேள்விதான் அழகான கேள்விகள் தான். அதுக்கு தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா? சஹாபாக்கள் வர்றாங்க, சஹாபாக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க. அவங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கிறாங்கன்னு கவனிக்கிறாங்க, விதியை பற்றி தான் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்ப என்ன செய்யறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்த சமுதாயத்தினர் எதனால் அழிந்தார்கள் தெரியுமா? அவர்கள் விதியிலே அவர்கள் மாறுபட்ட கருத்துக்களை வைத்து விவாதம் செய்து கொண்டிருந்த காரணத்தினால்தான் அவர்கள் அழிந்து பட்டார்கள் அப்படின்னு சொல்லிவிடுறாங்க. அதனால ஃபர்ஸ்ட் நம்ம விளங்க வேண்டிய என்ன தெரியுமா, இது சம்பந்தமா வந்து யாரு என்ன விளக்கம் சொல்ல வந்தாலும் சரி, உங்களுக்கு இருக்கிற குழப்பத்தை அதிகமா தான் ஆக்குவார், அந்த விளக்கம் ஆக்குமே தவிர உங்களுக்கு தெளிவு ஆக்கவே ஆக்காதீங்க. சர்ச்சை பண்ணக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு இயலாத ஒன்றை யாராவது விளக்க வேண்ட முடியுமா? அல்லாஹ் ரசூலே என்ன செஞ்சாங்க, இதை பத்தி சர்ச்சை பண்ணாதப்பா, முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். விதிங்கிறதை நம்பு, துவாவை நம்பு, விதியை நம்பு, நன்மை ஏவுறதை நம்பு, விதியை நம்பு, சொர்க்க நரகத்தை நம்பு, உழைப்பை நம்பு, விதியை நம்பு, இப்படின்னு சொல்லி நமக்கு தெளிவாக என்ன பண்ணிட்டாங்க சொல்லிட்டு போயிட்ட காரணத்தினால நம்ம என்ன செய்யணும், அதை அப்படியே நம்பி விடுவது நம்முடைய ஈமானுக்கு பாதுகாப்பானது. இது ஃபர்ஸ்ட் நீங்க என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்னு கவனிக்கணும், விதி இல்லைன்னு நம்புனீங்கன்னு வைங்க, விதி இல்லைன்னு நம்ம லாஜிக்கல் புரியுறதுக்காக கூடுதல் விளக்கங்கள் தான். விதி இல்லைன்னு நம்பினாலும் அதுல இறைத்தன்மையை பாதிக்கும். ஏன் விதி இல்லைன்னு நம்புனீங்கன்னா இறைவனுக்கு ஒன்னும் தெரியாதுன்னு அர்த்தமாகுது. ஏன் ஏற்கனவே இறைவன் வகுத்து வச்சதுதான் உலகத்தில் நடக்குது, அது விதி இல்ல. அப்படி வகுக்கப்படலை என்று சொன்னா அப்பப்ப நடந்த பிறகுதான் அல்லாவுக்கு தெரியும் அர்த்தமாயிரும். அப்படின்னா அல்லாவுடைய விதி இல்லைன்னு சொன்னா அல்லாவுக்கு ஞானம் இல்லைன்னு ஆயிரும், விதி இருக்குன்னு சொன்னா நமக்கு சுதந்திரம் இல்லைன்னு ஆயிரும். ரெண்டு வச்சு பார்த்தால் ரெண்டுமே ஒரு நெருக்கடியான ஒரு விஷயமாகத்தான் இருக்கிறது. அதனால நம்ம என்ன பண்ணணும், இது திணை விஷயம் ஐன்ஸ்டீன் சொன்னா அந்த ரிலேட்டிவிட்டி சார்பியல் கோட்பாடு சொன்னா நமக்கு விளங்கவா செய்தது 99% பேருக்கு விளங்காது. அப்ப ஒரு மனிதன் சொல்லக்கூடிய சித்தாந்தம் கணக்கெல்லாம் போட்டு ஒழுங்கா தான் அவன் சொல்றான், அதையே நமக்கு விளங்கிக் கொள்ள முடியலங்கும் போது இறைவன் இப்படி செஞ்சிருக்கிற அந்த ஏற்பாடை விளங்கக்கூடிய ஒரு புரோகிராம் நம்ம வைக்கல. நமக்கு முரண்பாடு மாதிரி தெரிந்தாலும் அதையெல்லாம் மிஞ்சின ஒரு விஷயங்கள் இருக்கிறது. இப்ப கூட இந்த ரிலேட்டிவிட்டி தியரிங்கிறது முரண்பாடத்தானே இருக்கிறது. அவன் 3 லட்சம் கிலோமீட்டர் வினாடிக்கு வேகத்துல போனா அவனுக்கு வயசு கூடாது, அவனுக்கு நாள் கிடையாது அப்படின்னு சொல்றான், அவனுக்கு காலமே கிடையாதுங்கிறான். இப்ப அறிவுபூர்வமா லாஜிக்கு நிக்க மாட்டேங்குது, கணக்கு போட்டு காட்ட என்ன செய்யறான், சரி நிரூபிக்கிறான்.
அப்ப அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய நேரத்தில் நமக்கு விளங்காத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த விதியை பற்றி அல்லாஹ் ஒரு காரணத்தை சொல்றான். அதான் நமக்கு முக்கியமானது. இந்த விதிங்கிறத அல்லாஹ் எதற்கு ஏற்படுத்தி இருக்கிறான், எதற்கு இந்த மாதிரி உங்களுக்கு குழப்பமா இருக்குது. ஆனா இந்த குழப்பத்து மாதிரி உங்களுக்கு இருந்தாலும் இதுல உங்களுக்கு பெரிய நன்மை இருக்கிறது. அல்லாவே இதை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். என்ன நன்மை இருக்கிறது? இந்த விதின்னு ஒண்ணு நம்ம நம்பணும்னு சொன்னா நமக்கு எவ்வளவு பெரிய இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் சரி, அந்த விதிங்கிறத ஒரு சுமை தாங்கி மாதிரி நம்முடைய கவலையெல்லாம் இறக்கி வைத்து விட்டு நம்ம ஒரு நார்மலான ஒரு லைஃபுக்கு வந்துடலாம். இப்ப நம்முடைய முக்கியமான குடும்பத்துல ஒரு நெருக்கமான உயிருக்கு உயிரா மதிக்கக்கூடிய ஒரு ஆள் மூத்த போயிட்டார். நம்மள பாதிக்குமா இல்லையா? பாதிக்கும். அது ரொம்ப நேசம் வச்சிருக்கிறோம். எந்த அளவுக்கு பாதிக்கும்? சில நம்மள மனநோயாளியார அளவுக்கு பாதிக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணணும்? நம்மளால என்ற அளவுக்கு வைத்தியம் பண்ணணும். முயற்சி எல்லாம் பண்ணிட்டோம், நம்ம ஒரு குறையும் வைக்கல. இருந்தாலும் அவன் நாடு நம்மள நம்ம என்ன பண்றது? அல்ல நாடல நான் என்ன செய்யறது அப்படின்னு நினைத்தீர்களே, ஆனால் நீங்க அந்த அவ்வளவு பெரிய இழப்பும் ரொம்ப சாதாரணமா போய்விடும். அந்த கவலை அப்படியே சுமை தாங்கி மாதிரி எது வாங்கிக்கிறேன், அல்லாவுடைய நாட்டம் இருக்கிற நாட்டம் அப்படி இருந்திருக்கு. நம்ம என்ன செய்யறது? நம்ம தான் எல்லா வேலையும் செஞ்சிட்டோமே. பல கோடி ரூபாய் கஷ்டப்பட்டு நீங்க 25 வருஷம் உழைச்சு சம்பாதிக்கிறீங்க. ஒரு நாள்ல புசுக்கு அவ்வளவு ரூபாயும் போயிடுச்சு. என்ன ஆகும்? மாரடிச்சு செத்து போயிருவோமா இல்லையா? அப்படி ஆகாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம என்னப்பா பண்றது? நம்ம என்னதான் கஷ்டப்பட்டாலும் அவன் எழுதி வச்சிருக்கான் போல இருக்கு, அதான் போயிடுச்சு. நம்ம என்ன செய்யறது? எல்லாம் நாடகம்ல அப்படின்னு சொல்லி பாருங்களேன். உங்களுக்கு எத்தனை கோடியான ஒரு இழப்பு வந்தாலும் அதை தாங்குற வலிமை இந்த நம்பிக்கை தருது. உங்களுக்கு குழப்ப மாதிரி தெரிகிறது. இந்த குழப்ப மாதிரி தெரியக்கூடியதுல உங்களுடைய மனசை அது திடப்படுத்தா இல்லையா? திடப்படுத்துகிறது. அது மாதிரியான இன்னும் சொல்லி அல்லாஹ் அப்படி சொல்றாரு, கைலா தஸவ் அலாமா பாத்தக்கும், உங்களுக்கு தவறி போனதற்காக நீங்கள் கைசேதப்படாமல் இருப்பதற்காக வேண்டிதான் விதியை ஏற்படுத்தி இருக்கிறேன் அல்லாஹ் காரணத்தை சொல்லிவிட்டான். அப்ப தவறி போன எது தவறி போனாலும் உங்களுக்கு கவலை ஏற்படும். அந்த கவலையை எது பேலன்ஸ் பண்ணும் என்று கேட்டால் விதி பேலன்ஸ் பண்ணும். இதை இப்ப நவீன காலத்துல ஆய்வு பண்ணி இதை நிரூபிச்சிருக்கிறாங்க. எப்படி நிரூபிக்கிறாங்க? இப்ப இந்தியாவிலே அதிகமா தற்கொலை நடக்கக்கூடிய மாநிலம் கேரளா. அதிகம் படிச்சவங்களும் அங்கதான் இருக்கிறாங்க, அதிகமா தற்கொலை பண்றவங்களும் அவங்கதான் இருக்கிறாங்க. இப்ப ஏன் இந்த மாதிரி தற்கொலை பண்றாங்கன்னு சொல்லி கேரளா அரசாங்கம் ஒரு ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணி ஒரு கணக்கெடுப்பு நடத்துறாங்க. பல காரணங்கள், அதாவது கல்யாணம் பண்ணவங்கள எத்தனை தற்கொலை, கல்யாணம் பண்ணாதவங்க எத்தனை தற்கொலை, 25 வயசு கீழே எத்தனை தற்கொலை, 25க்கு மேல எத்தனை தற்கொலை, ஆம்புலையில எத்தனை தற்கொலை, பொம்பளை எத்தனை தற்கொலை, படிச்சவன்ல எத்தனை தற்கொலை, படிக்காதவன் எத்தனை தற்கொலை, அப்படின்னு பல வெரைட்டிகளை பிரிக்கும் பொழுது மத அடிப்படையிலையும் பிரிக்கிறாங்க. இந்துக்கள்ல எவ்வளவு தற்கொலை, கிறிஸ்டின்ல எவ்வளவு தற்கொலை, முஸ்லீம்ல எவ்வளவு தற்கொலை, நாத்திகர்கள்ல எத்திஸ்டுகள்ல எவ்வளவு தற்கொலை, இந்த மாதிரி பல வகையில கணக்கெடுத்து பார்த்தா ஆச்சரியமா இருக்கிறது. முஸ்லீம்கள தற்கொலைங்கிறது ரொம்ப 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 .0 இருக்கிறது. ஒண்ணுமே இல்ல. ரொம்ப குறைத்து சொல்லக்கூடிய அளவு, கணக்கிலேயே காட்ட முடியாத அளவுக்கு, ஒப்பிட்டு பார்க்க முடியாத அளவுக்கு அங்க ரொம்ப கம்மியா இருக்கிறது. அப்ப ஏன் அப்படி முஸ்லீம்கள் அந்த தற்கொலை இல்ல அப்படிங்கறதையும் பிரத்யேகமா அந்த நிபுணர்கள் இல்ல அப்படி ஆய்வு செய்வாங்கல்ல, அவங்க ஆராய்ச்சி பண்ணி என்ன கருத்து சொல்றாங்கன்னா, அவங்களுடைய மத நம்பிக்கையினால அவங்க தற்கொலை அளவுக்கு போக மாட்டேங்கிறாங்க. இல்ல அல்லாஹ்வுடைய செயல் எது நடந்தாலும் என்ன செஞ்சிடறாங்க, ரொம்ப லைட்டா எடுத்துக்கிறாங்க. அதை இந்த லைட்டா எடுத்துக்கொள்வதற்கு அவங்க மத நம்பிக்கை உதவுறது. போயிடுச்சே போயிடுச்சே போயிடுச்சே, இது யாருக்கு வரும்? விதியை நம்பாதவனுக்கு இப்படி வரும். விதியை நம்புறவனுக்கு என்ன வரும்? அதுக்கு என்னடா பண்ண சொல்றீங்க? அல்லாஹ் நாடணும்லப்பா, போய் அங்க போய் பார்க்க போறோம், அப்ப அல்லாஹ் சந்திக்க தானே போறோம், மர்மம் ஒண்ணு இருக்குதானே செய்யுது. இது என்ன ஆகுதுன்னு கேட்டா அவங்கள தற்கொலையிலிருந்து தடுக்கிறது. அல்லாஹ் சொன்னது அப்படியே நிரூபிக்கிறாங்க. அவர்கள் தவறி போனதற்கு கவலைப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் செஞ்சிருக்கோம் அல்லாஹ்வும் சொல்றான். அதை இந்த தற்கொலை ஏன் செய்கிறார்கள் இந்த காரணத்தை காட்டி முஸ்லீம்கள் தான் குறைவாக செய்கிறார்கள் அப்படிங்கறதை விளங்கி அதை இணைச்சு இந்த ரிப்போர்ட் தர்றாங்க. அதனால நம்ம என்ன வழங்கணும்? நமக்கு அதுல என்னமோ ஒரு சூட்சமும் விளங்கல, ரசமா விளங்கவே இல்லை. லாஜிக்க வச்சீங்கன்னா என்ன செய்யல, இதை சொன்னா அது இடிக்கும், அதை சொன்னா இது இடிக்கும்ங்கிறது அதுல 100% உண்மை. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஏதோ ஒண்ணு அல்லாஹ்வுடைய நாட்டம் இருக்கிறது நமக்கு புரியல, ஆனா நன்மை இருக்கிறது. அது இன்னொன்று இருக்கிறது. இந்த விதிங்கிறத சொல்லி சில பேர் என்ன செய்வோம், உழைக்க வேணாமா. இஸ்லாம் அதுலயும் ஒரு கணக்கா வருது. விதியை சொல்லிவிட்டு விதின்னு வீட்டுல உட்காந்துக்க, சம்பாதிக்காத, வியாபாரம் பண்ணாத, விதிப்படி வர வேண்டியது நமக்கு வந்துடும். அப்படி விதியை சொல்லக்கூடியவர்களும் வேற வேற மதங்கள்ல இருக்கிறார்கள். இஸ்லாம் உங்களுக்கு விதி எப்படி சொல்லுறது? நடந்து முடிந்ததுக்கு தான் விதின்னு பேசணும். நடக்க இருக்கிறதுக்கு விதி இல்லைங்கிற மாதிரி நடக்கணும்.
நடந்து முடிஞ்சிருச்சுல, எப்ப நீங்க விதியை பேசணும்? அல்லாவே என்ன சொன்னாலி கைலா தசவ் அலாமா பாத்தக்கும், தவறி போனதற்கு வருத்தப்படக்கூடாதுங்கிறான். அப்ப என்ன செய்யணும்? நம்ம ஒருத்தர் நோய்வாய்ப்பட்டாரா, நம்ம என்ன நினைக்கிறாரு? விதி இருந்தா புழைச்சிக்கிருவான், விதி இல்லாட்டி செத்துருவான்னு சொல்லக்கூடாது. நம்ம என்ன செய்யணும்? விதி இல்லைங்கிற மாதிரி தூக்கிட்டு போன ஆஸ்பத்திரிக்கு என்னென்ன முயற்சி பண்ண எல்லாம் பண்ணணும். மண்டையை போட்டா என்ன செய்யணும்? அல்லாவுடைய நாட்டம் இதான் சொல்லி முடியும். அப்பதான் தெரியும் நமக்கு. அப்ப இஸ்லாமுடைய விதி எப்படி இருக்குன்னு கேட்டா, நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கிற விதமாக இல்லை. நடந்து முடிஞ்ச பிறகு சுமை தாங்கிய இறக்கி வச்சு போயிட்டே இரு. நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? நீ உழைக்கணும், பாடுபடணும், தேடணும், சம்பாதிக்கணும். விதிப்படி வரும் வீட்டுல உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. அது வணக்கத்துக்கும் சரி பணத்துக்கும் சரி என்ன செய்யணும்? நீ தான் போய் அலையணும், நீ தான் போய் தேடணும். அல்லாஹ் எழுதுனது வரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுலயும் தெளிவா விதியை நம்பவும் சொல்லிவிட்டு, அது பெந்த கோஸ்தை மாதிரி நம்ம நம்ப சொல்லல. அவங்க என்ன செய்வாங்க? டாக்டர்கிட்ட போக கூடாதுமாங்க, விதிப்படி குணமாகனா குணமாயிரும். அந்த பெந்த கோஸ்தை விதி நமக்கு கிடையாது. எப்படி விதி இருக்கிறது? விதியை நம்புறதா இருந்தால் நம்ம விதி நமக்கு எப்ப தெரியும்? நடந்து முடிஞ்சவன தான் தெரியும், நடக்க முந்தி தெரியாது. அப்ப எப்ப முடியுது? அப்ப என்ன செய்யணும்? ஓ இதான் விதி. அப்ப நமக்கு 3 மணி நேரத்துக்கு முந்தின விதி நமக்கு தெரியும், 2 செகண்டுக்கு முந்தின விதி எனக்கு தெரியும், 2 செகண்டுக்கு பிந்தின விதி எனக்கு தெரியுமா? தெரியாது. அப்ப இந்த 2 செகண்டுக்கு பிறகு என்ன நடக்கும் எனக்கே தெரியாது. இல்ல விதி விதி இல்லைங்கிற மாதிரி போயிட்டே நடந்து முடிஞ்சிட விதி மாதிரி போயிட்டு இப்படிங்கிற ஒரு பேலன்ஸை கொடுத்து விதி என்று சொல்லி உழைக்காமல் சோம்பி திரிகிறாங்களே, அந்த சித்தாந்தத்தை இஸ்லாம் ஊக்குவிக்கவே இல்லை அப்படின்னு விளங்கிக்கணும். விதி ஒரு விளக்கம் அப்படின்னு சொல்லி விதியை எப்படி நம்புவது என்கிற தலைப்புல 2 மணி நேர சீடிகள் இருக்கிறது. அது உங்களுக்கு நம்முடைய இணையதளத்திலேயே நினைஞ்சிருக்கிறோம், அதை போட்டிருக்கிறோம், அதுல ஃபுல்லா விளக்கி இருக்கிறோம். இது கேள்வி பதில் ஒரு சுருக்கமா தான் சொல்ல முடியும்.